ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்காஸ். இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் இப்போ கரண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் இன்ஃபினிட்டி சாகா ஏன் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா முக்கிக்கிட்டு இருக்காங்க. ப்ராப்பர் ஃபேஸை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களால சரியாக கொண்டு வர முடியல. அதில் அவங்க பண்ண மேஜர் மிஸ்டேக்ஸ்லாம் என்ன அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 7 தவறுகளால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் ஃபியூச்சர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு. தென் இதுக்கு முன்னாடியே அவங்க ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஏழாவதா இருக்கிறது ப்ரொமோட்டட் பை போஸ்ட் கிரெடிட் சீன் அண்ட் கேமியோ. ஒரு யூனிவர்ஸ் ஆஃப் கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கதை அடுத்து எப்படி போக போகுது, அடுத்து என்னென்ன மாதிரியான கதையெல்லாம் கொண்டு வர போறாங்க, எப்படிப்பட்ட கேரக்டர்லாம் உள்ள கொண்டு வர போறாங்க, இந்த ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸ் இப்போ அடுத்து எப்படியெல்லாம் வந்து போக போகுது, மல்டிவர்சல் சாகான்னு வேற சொல்றாங்க, என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கதை ஃபோக்கஸா அந்த மாதிரியா தான் ஒரு ஆடியன்ஸ் வந்து இருப்பாங்க. நான் அந்த கேரக்டர் இந்த கேரக்டர் போஸ்ட் கிரெடிட் சீன்ல கொண்டு வருவேன், படத்துக்கு இடையில கேமியோ பண்ண வைப்பேன், நிறைய கேமியோஸ் வரும், ஹிடன் டீடைல்ஸ் வரும்னு சொல்லிட்டு தியேட்டர்ல வச்சே பல பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹிடன் டீடைல் ஈஸ்டர் கண்டுபிடிச்சிக்கிட்டே நீங்க படம் பார்த்துட்டு வெளியே போங்கடா, மற்றபடி கதை எதுவும் இருக்காது, 2 மணி நேரத்துக்குள்ள நான் ஏதாவது ஒன்று கொட்டி அமைச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல படங்கள்ல இந்த போஸ்ட் கிரெடிட் சீனை வச்சே ப்ரொமோட் பண்ணது பெரிய தவறான ஒரு விஷயம். அப்போ ஸ்டோரி எந்த அளவு வீக்கா இருக்கும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு, ஏன் அவங்களுக்குமே தெரிஞ்சிச்சு. அதனால தான் போஸ்ட் கிரெடிட் சீன் அண்ட் கேமியோ வச்சே பாதி படங்கள் குழப்பம் நடத்தினாங்க மார்வல். ரீசெண்ட் டைம்ஸ்ல சொல்றேன், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச்லாம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வேரியண்ட்டை காட்டுறாங்க, என்னென்ன போஸ்ட் கிரெடிட் சீன் வரப்போகுது அப்படி இப்படின்னா வெறியா வெயிட் பண்ணி பார்த்து போஸ்ட் கிரெடிட் சீன்லாம் வெறுப்பை கிளப்பி அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்வலோட மொத்த கலருமே எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. இவன் இதை வச்சே வியாபாரம் பண்ணி நம்ம எல்லாரும் ஏமாத்தலான்னு பார்க்குறான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் ஆடியன்ஸ் எல்லாருமே மார்வல் படங்களை வச்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா மல்டிவர்ஸ் ஆஃப் தி மேட்னஸ் படம் அத்தனை பேரையும் அவ்வளோ ஏமாத்துச்சு. அடுத்த 6வது தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாட் அ ப்ராப்பர் டைம் லைன். அதாவது ஒரு ப்ராப்பர் டைம் லைனை இப்போ வரை மார்வல் செட்டே பண்ணலை. எண்ட் கேமுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் வந்துருச்சு. கிட்டத்தட்ட இன்ஃபினிட்டி சாகால இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸே இறக்கியிருக்காங்க. படம் மட்டும் இல்லாமல் சீரீஸஸ் வேற. இன்ஃபினிட்டி சாகால ரிலீஸ் ஆன லெவலுக்கு ப்ராஜெக்ட்ஸ் இன்ஃபினிட்டி சாகாக்கு அப்புறம் அவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்நேரம் வந்து பார்த்தா 3 அவெஞ்சர்ஸ் ஃபிலிம் எடுத்திருக்கோம். ஏன்னா அவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு ப்ரீவியஸ் சாகா வந்து பார்த்தீங்கன்னா 3 அவெஞ்சர்ஸ் படம், அதுக்கப்புறம் ஒரு சிவில் வார் படமே வந்திருக்கு. அவ்வளோ கம்மியான படங்கள்லேயே 3 அவெஞ்சர்ஸ் படம் வர அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி ஃபோக்கஸ்டாக ப்ராப்பர் டைம் லைன் அமைச்சு இதுக்கும் இது தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே சூப்பராக பிளெண்ட் பண்ணி கொண்டு போய் சேர்த்துருப்பாங்க. பட் இங்கே இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் வந்துருச்சு, ஆனால் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கு என்ன சம்மந்தமே தெரியல, இதுவும் எந்த டைம் லைனில் நடக்குதுன்னு தெரியல, இது எங்கே கனெக்ட் ஆக போகுதுன்னு தெரியல, யாருக்கு எதுவும் புரியல, ஏதோ நீ ரிலீஸ் பண்றன்றத நான் பார்க்கணும் அப்படின்றதுக்காக பல பேர் வந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஒரு ப்ராப்பரான சீரான ஒரு டைம் லைன் இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரையுமே மைனஸாக தான் இருக்கு. ஏன்னா ஆடியன்ஸ்க்கே எப்படி ஃபாலோ பண்ணணும், எதை ஃபாலோ பண்ணணும்னு ஒரு ஐடியா இல்லைல்ல. ரொம்ப நாளாவே மார்வலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துருக்கிறவங்க கூட ஏதோ கேரக்டரை வச்சு புரிஞ்சு பொழைச்சிக்குவாங்க. இப்போதான் சடனாக உள்ள போடுறான் அப்படின்ற மாதிரி இருந்தா என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வெறுத்து ஓடிட மாட்டானா ஒரு ஆடியன்ஸு. அடுத்த 5வது மிஸ்டேக், நாட் அ பவர்ஃபுல் வில்லன். ஆஃப்டர் இன்ஃபினிட்டி சாகாக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான வில்லனை இப்போ வரையுமே இந்த படங்களில் நம்ம யாருமே பார்க்கல. இன்ஃபினிட்டி சாகாவை பொறுத்தவரையும் அவெஞ்சர்ஸில் இருந்து ஒருத்தன் தான் பெரிய ஹைப் ஏற்றி இவன் வந்தானா முடிஞ்சுடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தானோஸ்க்கு பயங்கரமாக ஹைப் ஏற்றி இருப்பாங்க. அவெஞ்சர்ஸ் 1 அதுக்கப்புறம் எந்தெந்த படம்லாம் லைக் கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி எல்லாம் தானோஸ் லைட்டாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்து அவ்வளோ ஹைப் ஏற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் எந்தெந்த படத்துல கிடைக்குமோ எல்லாத்துக்கும் தானோஸ்க்கு ஹைப்பை ஏத்த அந்த ஒரு கேரக்டர் அப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி இன்ஃபினிட்டி வார் வருவான், எல்லாரையும் போட்டு புரட்டி எடுப்பான். எண்டு கேம்லையும் பல பேரை வந்து நெஞ்சில் ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கதற விட்டுருவான். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் செம்ம ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணி அதுக்குன்னு ஒரு சூப்பர் ஆர்க்கை கொண்டு வந்து தொடர்ச்சியாக பல படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான அந்த டாட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா லைன் பண்ணி கொண்டு வந்து நிறுத்தினால தான் இப்போ வரையுமே அந்த ஒரு வில்லன் வந்து பலருக்கும் ஃபேவரட்டான ஒரு வில்லன். அது மாதிரியான ஒரு வில்லன், அது மாதிரியான ஒரு விஷயம் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாகால இல்ல மல்டிவர்சல் சாகால. அடுத்து ஒரு பெரிய 4வது மிஸ்டேக் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா சடன் சேஞ்சஸ். அதாவது இன்ஃபினிட்டி சாகாக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு பிளான் வந்து மார்வல் வச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஃபேஸ் 4 ஃபேஸ் 5 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக கொடுத்து என்னென்னமோ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தோட ரெஸ்பான்ஸு ரியாக்ஷன் இதெல்லாம் பார்த்து ப்ராஜெக்டை முன்ன பின்ன மாற்றினாங்க, ஸ்டோரியில் முன்ன பின்ன மாற்றினாங்க. படம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இது சரியில்லைன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரீஷூட்ஸ் பண்ணாங்க. ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் இதை வந்து அட்லீஸ்ட் படம் தான் நல்லா இல்லை, ஏதாவது
ஒரு சில கேரக்டர்ஸ் இல்ல கேமியா மாதிரி நடிக்க வச்சு போஸ்ட் கிரெடிட் சீன்ல ஏதாவது சேர்த்து விட்டு ஓட்ட வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சில கேரக்டர்ஸை ஃபைனலா வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில அடிஷனல் ஷூட்டிங்லாம் பண்ணி இந்த மாதிரி சேர்த்தது. இது மாதிரியான பல கப்பி வேலைகள்லாம் பார்த்து பல சடன் சேஞ்சஸ்லாம் பண்ணி ப்ராப்பரான ஒரு படமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் ப்ரெசென்ட் பண்ணல. அடுத்து மூணாவது மிஸ்டேக் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஹல்க்குன்னு ஒருத்தன் இருக்கான், தென் அதுக்கப்புறம் மூன் நைட்னு ஒரு கேரக்டர் வந்தான், ஒரு சீசன் ஒன்று கொடுத்தீங்க, அதுக்கு அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது, அவனை அப்படியே டீலில் விட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் மல்டிவர்ஸை வச்சு என்னென்னமோ ப்ராஜெக்ட்லாம் அனௌன்ஸ் பண்ணீங்க, லைக் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்தது. அது கிளியா வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை கூட்டிட்டு போனா, அதுக்கு அடுத்து 2 வருஷத்துல ஒரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படம் வந்திருக்கணும், அது வரல. அதுக்கப்புறம் மூன் நைட்டுக்கு ஒரு சீசன் 2 வந்திருக்கணும், அது வரல. லோக்கிக்கு எப்படியே கஷ்டப்பட்டு எல்லாருமே கெஞ்சி கூத்தாடி கேட்டாங்கன்றனால சீசன் 2 கிடைச்சது. மேபி லோக்கிக்கே இன்னொரு சீசன் நீங்க நேரம் கொடுத்துருக்கணும், ஏன்னா டூம்ஸ்டே வரப்போகுது, மல்டிவர்சல் சாகா வச்சுதான் நீங்க மொத்த பொழப்பையும் ஓட்ட போறீங்க அப்படின்னும் போது அதுக்கேற்ற மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் நீங்க கொடுத்து தானே ஆகணும். அதை கொடுக்க ஏன் அழுகுறீங்க? இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா அயன் ஹார்ட் சீரிஸ் வருதான், ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத, ஒன்னத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ப்ராஜெக்ட். அது மாதிரிலாம் நீங்க தேவையில்லாததான் இறக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. அவ்வளோ கதை இருக்கு, அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கு, அவங்களுக்குலாம் வந்து பவர்ஃபுல்லான ரோல் கொடுக்கலாம். தோர் வந்து பாத்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல இறந்து போறாராம், அதோட கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் வந்து இல்ல அப்படின்றாங்க. அவருக்கு ஏதாவது ஒரு அடிஷனல் நல்ல ப்ராஜெக்ட் கொடுக்கலாம், ஏதாவது டீம் அப் மூவிஸை கிரியேட் பண்ணலாம், வாண்டா வச்சு ஏதாவது ஒரு ஸ்பின் ஆஃப் கொண்டு போகலாம். வாண்டா அதுக்கப்புறம் என்ன ஆனா அப்படின்னு சொல்லிட்டு டூம்ஸ்டேல நிச்சயமா வாண்டா வந்து ஒரு கீ பாயிண்டா இருப்பாங்க. டாக்டர் டூம் வர போறாரு, அவருக்கான ஏதாவது ஒரு ஹிண்ட் ப்ரீவியஸ் பிலிம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது போஸ்ட் கிரெடிட் சீன் ஏதாவது ஒரு இடத்துல அவர் வந்து டீஸ் பண்ணலாம். இப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதை ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா எந்த கேரக்டருக்கும் எந்த ஸ்டோரிக்கும் இம்பார்ட்டன்ஸே கொடுக்காம எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணது ஒரு தவறான விஷயமா நான் நினைக்கிறேன். ரெண்டாவது மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா நாட் அ ப்ராப்பர் நரேஷன். ஒரு ஸ்டோரியான நரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் இப்போ வரையும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த படத்துலையுமே மார்வல் சரியாக கொடுக்கல. என்ன கேட்டிங்கன்னா கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி வால்யூம் 3 அந்த ஒரு படம் வந்து ஒரு பெஸ்ட் ஃபிலிம். அதே மாதிரி வகாண்டா ஃபாரெவர் ஓகே. அதுக்கப்புறம் ஷாங்ஷி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் நரேஷன். அந்த ஒரு படம் ஒரு ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷன் அண்ட் ஆர்ஜின் படத்துக்கு என்ன ஒரு பெஸ்ட் பண்ண முடியுமோ அதை பண்ணியிருப்பாங்க. இது மாதிரியான விஷயங்கள்லாம் ஓகே தான். பட் அதை தாண்டி ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸாக இதை நீங்கள் பில்ட் பண்ணி கொண்டு போனீங்க அப்படின்னும் போது அதுக்கேற்ற மாதிரியான அந்த ஒரு நரேஷன் கனெக்டிவிட்டி இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சரியில்லை. எந்த நரேஷனும் ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான நரேஷனாவே இல்ல. ஸ்டோரியும் வந்து பாத்தீங்கன்னா பெருசா இல்ல, டியூரேஷனும் கம்மி பண்ணிக்கிட்டீங்க. 2.5 மணி நேரம் 2 மணி நேரம் 40 நிமிஷம்லாம் இவங்க தொடவே விரும்பல. லைக் 1 மணி நேரம் 50 நிமிஷம் அது போதும். ஏதாவது நம்ம குப்பை கதையை எடுத்து அதை வச்சு நம்ம அதாவது ஹை விஎஃப்எக்ஸ் போட்டு ஏதாவது ஒன்று பண்ணி ஏமாத்திடலாம். இவங்களுக்கு போஸ்ட் கிரெடிட் சீன் இல்ல கேமியோவை வச்சு இவங்களை ஏதாவது ஏமாத்தி ஓட்டிடலாம் அப்படின்னு இறங்கிட்டாங்க போல. ஸ்டோரி நரேஷன்ன்றது ஒன்னையே மறந்துட்டாங்க. அது வந்து ஒரு பெரிய மேஜர் மிஸ்டேக் அப்படின்னு நான் சொல்லுவேன். தென் ஃபைனலி நம்பர் 1 மிஸ்டேக், இந்த ஒரு மிஸ்டேக்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்வல் இப்போ பயங்கரமாக ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அன்வான்ட் ப்ராஜெக்ட்ஸ், அதாவது இன்ஃபினிட்டி சாகாக்கு அப்புறம் நான் இறக்குறேன் பாடுற மல்டிவர்சல் சாகா, இதுக்கு இறக்குறேன் பாடுற ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ஷீஹல்க்கு, மிஸ் மார்வலு, மார்வல்ஸ், பிளாக் விடோ, அயன் ஹார்ட், தோர் லவ் அண்ட் தண்டர், சீக்ரெட் இன்வேஷனு இது மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் இறக்கி இந்த மாதிரி குப்பை ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ண இதுக்கு ஏதாவது நல்ல ப்ராஜெக்ட்ஸ் இறக்கி இருக்கலாமேடா. லைக் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கே இந்த கேப்ல 2 ப்ராஜெக்ட் நீ இறக்கி இருக்கலாம். தென் அதுக்கப்புறம் டேர் டெவிலுக்கு நேரம் 2 சீசனை நீ முடிச்சிருக்கலாம். அது மட்டும் இல்லாம தோரை வச்சு ஒரு நல்ல மல்டிவர்சல் படம் நீ வந்து பிரசன்ட் பண்ணிருக்கலாம். வாண்டா வச்சு ஒரு ஸ்பின் ஆஃப் கொடுத்திருக்கலாம். டாக்டர் டூம் இன்ட்ரோடக்ஷன்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கலாம். இடையில கேங்க வச்சு பண்ணலாம், ஒரு ப்ராஜெக்ட்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வச்சிருந்த அந்த ஆக்டர் வந்து பாத்தீங்கன்னா சரியான ஒரு லூசு, ஏதோ அவர் வச்சு பர்சனல் ப்ராப்ளம் போச்சு அப்படின்றனால சரி ஓகே இவர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பிளானையும் டெஸ்ட்ராய் பண்ணி கருவிலேயே அழிச்சிட்டு இப்போ எடுத்த படத்துக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லாம எடுக்க போற படத்துக்கு இது எப்படி கனெக்ட் பண்ண போறதுன்னு தெரியாம அப்படியே பைத்தியகாரத்தனமா முழிச்சிட்டு இருக்கக்கூடிய மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸை பார்த்து மிரண்டு தான் போக வேண்டியதா இருக்கு ஆடியன்ஸ். அதாவது இப்போ நீங்க பாக்குறீங்களா இந்த டூம்ஸ்டே, இப்பதான் ஃபர்தரா ஒரு பிளானே போட்டு இவனுங்க ப்ராப்பரா எடுத்துட்டு கொண்டு போறானுங்க நீ நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதுவரை நீங்க பார்த்தது எல்லாமே வந்து வேஸ்ட் தான். ஏதோ ஒரு விதத்துல அட்லீஸ்ட் கேரக்டராவது எடுத்து தூக்கி போட்டுக்கலாமே. இந்த கேரக்டர் தெரியற அளவுக்கு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சிருக்கோம்ல அது போதும். அந்த கேரக்டரை தூக்கி அப்படியே இந்த ப்ராஜெக்ட்ல போடு அப்படின்னு தான் யூஸ் பண்ண போறாங்களே தவிர்த்து எனக்கு தெரிஞ்சு இதுல பல ப்ராஜெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டூம்ஸ்டேக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு ஃபில்லர் ப்ராஜெக்டா தான் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. இந்த வருஷம் சாண்டியாகோ காமிகான்ல வேற மார்வல் கலந்துக்கல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த வருஷம் தான் கலந்துக்க போறாங்களாம். அதனால ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் ஏகப்பட்ட ரைட்டிங்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போறாங்களாம். இதுக்கு இடையில நிறைய ப்ராஜெக்ட்ஸையும் உள்ளலாம், நிறைய ப்ராஜெக்ட்ஸையும் வந்து எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கான். இதெல்லாம் நீ முதல்ல பண்ணியிருக்கணும். அப்பனா நீ முதலே ரூசோ பிரதர்ஸ் வந்து கொண்டு வந்து இது மாதிரியான விஷயங்கள்லாம்
ஈடுபடுத்தி இந்த ப்ராப்பரான மல்டிவர்சல் சாகாவையும் கரெக்டாக கொண்டு போயிருக்கணும். இப்போ எதுவுமே தேராது, எதுவுமே முடியாது, இப்போ நம்ம புடுங்கின எல்லா அணியுமே தேவையில்லாத அணி தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதை பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லைல்ல. இதுதான் என்ன கேட்டிங்கன்னா ஒரு மேஜரான ஒரு மிஸ்டேக்னே சொல்லுவேன். இதெல்லாம் நான் அப்சர்வ் பண்ணி நான் தெரிஞ்சுக்கிட்டது. எனக்கு இதனால தான் மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் இப்போ ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கோ, இதனால தான் இப்போ மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் பெரிய ஒரு டவுன்ஃபால் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன், நான் அப்சர்வ் பண்ண விஷயங்கள். அதேமாரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸையும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்லாம் மென்ஷன் பண்ணுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.